This is IPL Technologies. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா MS Excel ஸ்பெல் நம்பர். ஸ்பெல் நம்பர்னால் என்னென்னா இன்வெர்ட்ஸ்னால் என்னதுன்னா ஒரு நம்பரை டெக்ஸாக மாற்றுறது தான் இன்வெர்ட்ஸ். நார்மலாக எக்ஸலில் இன்வெர்ட்ஸ் வேலை செய்யாது. நாங்கள் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மெத்தட் பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஸ்பெல் நம்பர்னு இருக்குல்ல, இந்த ஸ்பெல் நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஆர் கொடுத்தீங்கன்னா ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ரன் கமாண்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். பெர்சன்டேஜ் கொடுத்து ஆப் டேட்டான்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு திரும்ப பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா பாருங்கள், இப்படி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஒரு டயலாக் பாக்ஸ் இதில் பாருங்களேன், மைக்ரோசாஃப்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த மைக்ரோசாஃப்ட்னு ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணுறேன். இதுக்குள்ளே ஆட் இன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆட் இன்ஸ். இப்போ இதுக்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த ஆட் இன்ஸுக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன்னா பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உள்ளே கூட போய் பாருங்கள், இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்பெல் நம்பரோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் பட்டன், இதான் ஆஃபீஸ் பட்டன். இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். இந்த எக்ஸல் ஆப்ஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த லைனில் பாருங்களேன், ஆட் இன்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இந்த ஆட் இன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம அங்கே என்ன பண்ணணும், ஸ்பெல் நம்பரை நம்ம என்ன பண்ணோம், பேஸ்ட் பண்ணோம். அது இங்கே இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எக்ஸல் ஆட் இன்ஸ்ன்னு இருக்கும், அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக இருக்கலாம், சில சிஸ்டத்தில் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மேனேஜில் எக்ஸல் ஆட் இன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கோ கொடுக்கணும். கோ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே எல்லாமே நிறையா இருக்கும். இதில் நம்ம ஸ்பெல் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த டிக் பண்ணணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துடணும். சரிங்களா, ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1000 இருக்குல்ல, இதை வேர்டாக மாற்ற போகிறேன். ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன். ஈக்குவல் டு யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெல் நம்பர்னு டைப் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த இடம் எனக்கு பாருங்கள், இங்கே கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். என்ட்ரு பண்ணிட்டேன்னா பாருங்கள், ருபீஸ் 1000 ஒன்லி வந்துடுச்சு பார்த்தீங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, புரியுதா? இப்போ இதை அப்படியே நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா நிறையா நம்பர்ஸ்க்கு நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இந்த 1200 ஒன்லி, அவ்வளோதான். 289 பாருங்கள், இந்த 289 பார்த்தீங்களா. என்ன நம்பர் நான் கொடுக்குறேன்னா பாருங்கள், எனக்கு அடுத்த செகண்ட் எனக்கு வந்துடும். ஓகே, இவ்வளோதான். பார்த்தீங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த ஃபார்முலாவில் வேணாம், எனக்கு இப்படியே பார்த்து எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே இதை காப்பி பண்ணுங்கள். கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் போங்க. பேஸ்ட் ஸ்பெஷலுக்கு நான் ஷார்ட்கட் கொடுக்குறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆல்ட் இஎஸ் கொடுத்துட்டு விஏ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், நார்மல் டெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ எல்லாமே ஃபார்முலா இருக்காது, டெக்ஸ்ட்டாகவே இருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.